கல்வி வளர்ச்சிக்காக நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவர குறிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அண்மையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டு தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் இந்த சாதனை குறித்து பிரபல ஆங்கில நாளேடு ஆதாரங்களுடன் கட்டுரை வெளியிட்டு பாராட்டியுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நாட்டில் வேறெங்கும் இல்லாத அளவாக தமிழகத்தில் உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கி மாணவ மாணவியரின் மேம்பாட்டுக்காக பாடுபட்டு வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளதாக பிரபல ஆங்கில நாளேடான டெக்கான் கிரானிக்கல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் நாட்டிலேயே வேறெங்கும் இல்லாத அளவாக கல்வித்துறை வளர்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அடுக்கடுக்கான திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார். நடப்பு ஆண்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 17,732 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 3,628 கோடி ரூபாயும் ஆக மொத்தம் 21,360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கல்வித்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் மாநிலமாக திகழ முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிவகை செய்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் 264 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 1,11,29,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 106 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான 77,66,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 409 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான 46,29,000 மாணவ மாணவிகளுக்கு 4 செட் சீருடைகளும், 216 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் 11ஆம் வகுப்பு பயிலும் 6,30,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டுள்ளன. உலகில் வேறெங்கும் இல்லாத வகையில் உலக சாதனை அளவாக சுமார் 27 லட்சம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கியுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. இதேபோன்று 120 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான 90,78,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா புத்தக பைகள், 323 கோடி ரூபாய் செலவில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான 20,57,000 மாணவ மாணவிகளுக்கு பேருந்து பயண அட்டை, 16 கோடியே 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான 46 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு கணித உபகரண பெட்டிகள், 1 கோடியே 97 லட்சம் ரூபாய் செலவில் முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு பயிலும் 11,77,000 குழந்தைகளுக்கு கிரையான் பென்சில்கள், 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான 19,68,000 மாணவ மாணவிகளுக்கு கலர் பென்சில்கள், 13 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான 46 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நில வரைபட நூல், 120 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான 77,66,000 மாணவ மாணவிகளுக்கு காலணிகள் ஆகியன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டுள்ளன. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் 48,63,000 மாணவ மாணவிகளுக்கு சத்துணவு வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக 10 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 353 கோடியே 56 லட்சம் ரூபாய் நிதியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒதுக்கீடு செய்திருப்பதால் பள்ளிகளில் மாணவ மாணவியர் இடைநிற்றல் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இத்தகைய சிறப்பு திட்டங்கள் தமிழகத்தை கல்வித்துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக உயர்த்தியுள்ளது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் மிக அதிக அளவு நிதி கல்வித்துறைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மொத்த உற்பத்தி வருவாயில் 1.5% கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஆண்டொன்றுக்கு 13,104 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை அண்மையில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளதாக பிரபல ஆங்கில நாளேடான டெக்கான் கிரானிக்கல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கனவு திட்டமான விஷன் 2023 இலக்கை அடைய கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அதிக நிதி பெருமளவு உதவும் என்றும் டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகை தெரிவித்துள்ளது.